பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதிகளுடன் NABH அக்ரெடிடேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேத மருத்துவமனை. அவ்வளோ தூரத்துல ஒரு ட்ரோன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவ்வளோ சீக்கிரமா இந்த பக்கம் வர முடியாது. அது பிறகு ஒரு 3-4 டேஸ் பிறகு தான் நான் ஒரு ஐடியா வந்தது, ஒரு ஜூம் பண்ணி பார்க்கலாம் விரல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டுல 4 கிராஃப்ட் ஒரே இடத்துல கிளியர் போட்டோ கிடைச்சிருக்கு. ஏன் வந்து இவர் போட்டோ மட்டும் எடுத்தாரு, வீடியோ எடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும்ல? I always found that video we are like at LKG level, அவங்க PhD லெவல்ல இருக்காங்க. என் பாடியில எத்தனை ஸ்டீல் pellets ஸ்ட்ராப்னல் இருக்கு தெரியுமா? அது இந்த UFOட ஆச்சரியமா இருக்கும். 100 ஸ்ட்ராப்னல் என் பாடியில இருக்கு. மனிதன் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானெட்ல. ஆமா. யூஎஃப்ஓங்கிற ஏலியங்களோட விண்கலத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்கவே அதை வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் அது அந்த எடுத்த நபர்கள் எல்லாருமே சாதாரணமானவங்க அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஃபோட்டோஷாப்பு, அது வந்து எடிட் பண்ணப்பட்ட வீடியோன்னு ரொம்ப எளிதாக நிறைய பேர் கடந்து போயிருக்காங்க. ஆனால் சென்னையில் நடந்த இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்தவர் ஒரு முன்னாள் டிஜிபி. அவரோட தான் இந்த தருணத்தில் நம்ம இணைஞ்சிருக்கோம். அப்படியே அவரோட பேசலாம். சார், ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், என்ன ரீசன் இந்த லைட்டு, வாட் இஸ் த ஆரிஜின்? எப்பவுமே நமக்கு ஒரு கியூரியஸ் சயின்டிபிக் மைண்ட் இருந்தா நம்ம கேட்கும் அந்த கேள்வி. ஆமா ஆமா. ஸோ நான் எப்பவுமே நேச்சர் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி நான் சூரியன் பார்த்தா அந்த ஷூட்டிங் பண்ணோம், வீடியோ ஷூட்டிங். ஸோ எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஓகே. எது அப்சர்வ் பண்ணுது, நேச்சர் அப்சர்வ் பண்ணுது. ஒரு கிளி பறந்து போனா கூட அது அப்சர்வ் பண்ணும், க்ளோஸா அப்சர்வ் பண்ணும். நானும் மனைவி வழக்கமாக வாரத்தில் ஒரு தடவை இங்கே வரோம், இந்த பீச்சில் உட்காரதுக்கு. 2 கேம்ப் சேர் இங்கே போட்டு இங்கே உட்காரோம். அப்போ அன்றைக்கு போன புதன்கிழமை அந்த பக்கம் நாங்கள் பார்க்கும்போது திடீர்னு அந்த பாயிண்ட் இல்லையா, அங்கே ஆகாசத்தில் அந்த மேகம் கீழே இந்த சென்னையெல்லாம் தாண்டி இந்த சைடு ரொம்ப தூரம் மேலே ரொம்ப பெரிய ஒரு ஒளி, ஒயிட் லைட், டாஸ்லிங் லைட்டாக இருந்தது. ஒரு ஃப்ளிக்கரிங் மாதிரி இருந்தது. அப்புறம் பிரைட் ஆயிடுச்சு, அப்புறம் ஃபேட் ஆகுது. அப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த இதே செல்ஃபோன் எடுத்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி, ஒன்றும் ஃபோக்கஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு குயிக்காக எடுக்க டைம் இல்லைல்ல, அது டிஸப்பியர் ஆகுது முன்னே எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இது கேமரா, இது ஃபோட்டோகிராஃப் பார்த்தா ஜஸ்ட் கிளியர் ஸ்கை தான். அன்னைக்கு இதோட ப்ளூ ஸ்கை இருந்தது, கிளியர் ஸ்கை. அப்போ ப்ளூ கிளியர் ஸ்கை, அந்த லைட்டே இல்லை. லைட் இல்லாத ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம சன்லைட் சன் எடுத்தா கூட நம்ம இதில் வரும், ஃபோட்டோகிராஃபில் வரும். எப்படி அவ்வளோ பெரிய லைட் வரலன்னு ஒரு பெரிய ஒரு மர்மம். அப்புறம் விட்டுட்டேன். அது பிறகு ஒரு 10 மினிட்ஸ் பிறகு நாங்கள் இப்படி உட்காரும்போ அந்த பாயிண்ட் இல்லை, இந்த செமி சர்க்கிள் ஆர்க் பே ஆஃப் பெங்கால்டு, அந்த பாயிண்ட்ல லைட்டு அந்த அவ்வளோ பெருசா இல்லை, ஆனால் அதோட சேம் பிரைட்னஸ் இருந்தது இந்த பாயிண்ட்ல. அப்போ மறுபடியும் நான் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். மறுபடியும் அதில் எந்த ஆப்ஜெக்டும் எதுவும் தெரியல. அது பிறகு ஒரு 3-4 டேஸ் பிறகு தான் நான் ஒரு ஐடியா வந்தது, ஒரு ஜூம் பண்ணி பார்க்கலாம் விரலில். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே கிளியராக 4 ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஃப்ளையிங் கிராஃப்ட்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி இது இவ்வளோ தூரத்தில் கண்ணில் இதெல்லாம் தெரியாது, ட்ரோன் தெரியாது. அவ்வளோ தூரத்தில் ஒரு ட்ரோன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவ்வளோ சீக்கிரமாக இந்த பக்கம் வர முடியாது. ட்ரோன் இவ்வளோ சீக்கிரமா இது அட்லீஸ்ட் 30-40 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே 2 அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இந்த பிக்சர்ல ஜூம் பண்ணி பார்த்தேன். ஸோ இது என்ன, இது ஒரு விசித்திரமா இருக்கு. இது யாருக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா, கொஞ்சம் அரைச்சு பார்த்தா கூகுளில் ஒரு சபீர் ஹுசேன், அவர் வந்து இண்டிபெண்ட் UFO ரிசர்ச்சர். அவர் எப்படியோ ஒரு நிருபர் மூலமாக அவரை கான்டாக்ட் பண்ணேன், டெக்கன் கிரானிக்கல்ல வேலை பண்ண ஒரு நிருபர் மூலம். அப்போ அவர்கிட்ட இந்த படம் அவர் அனுப்பி கேட்டார். அப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணார், இது கண்டிப்பாக ட்ரோன் இல்லை, இது சிலர் சொன்னாங்க பெயிண்டட் ஸ்டார், கிளி இருக்கலாம், பெரிய கிளி. அது கிளிக்கு இந்த மாதிரி லைட்டு, ஹெட்லைட் மாதிரி இருக்கு. அந்த 4 கிராஃப்ட் பார்த்தா அது ஒரு ஹெட்லைட் இருக்கு மாதிரி தெரியுது. நடுவில் செரவு, பின்னாடி ஒரு டெய்லு அண்ட் செரவு இருக்கு மாதிரி ஒரு ஃபார்ம், டெஃபினட் கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஸோ அவர்கிட்ட நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து அவரை நிறைய கேள்வி கேட்டேன். அவர் என்கிட்ட டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி, என்ன இது எப்படி, இது வை நாட் திஸ் cannot be drones,
cannot be any other country's crafts. அதெல்லாம் ஒரு வேரியஸ் ரீசன்ஸ் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்ணார். And he confirmed that these are unexplained phenomena. இதை பற்றி நம்ம நாடுல அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. யூஎஸ்ஏல நிறைய அவேர்னஸ், நிறைய சைட்டிங்ஸ். இந்தியாவில் கூட 400 சைட்டிங்ஸ் இருக்குன்னு நான் இந்த லாஸ்ட் 48 ஹவர்ஸில் கூகுள் மூலமாக தெரிஞ்சிச்சு. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த சப்ஜெக்டில். ஸோ இவங்க இந்த entities, the technology, number 10 technology over 1,000 times higher magnitude, different quantum physics. And so they are able to move without any pollution, no noise, no friction, zero friction. But they didn't appear on, they didn't disappear on. Adhikaranatha scientists are puzzled by this. So in the last few days, I've done some investigation and study. So it is a very curious phenomenon, and definitely scientists and people in high in strategic levels should focus on understanding this phenomenon. இதுக்கெல்லாம் ஒரு scientific explanation இருக்கணும். இது ஒரு மர்மமா இருக்கு. இதுக்கப்புறமா but science means going even beyond what you can see with your eye, and since there is photographic evidence, இது first time வேர்ல்டுல 4 கிராஃப்ட் ஒரே இடத்துல கிளியர் போட்டோ கிடைச்சிருக்கு. இந்தியாவில் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டைம், ப்ளஸ் வேர்ல்டு லெவலில் 4 கிராஃப்ட் ஒரே இடம். ஸோ ஏன் வந்து இவர் ஃபோட்டோ மட்டும் எடுத்தாரு, வீடியோ எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குல்ல? I always found that photograph will give a much better thing, and therefore there was not time to switch from, why don't you try both? Switch from both still to video. By the time the whole thing would have been over. அது எவ்வளவு செகண்ட் இருக்கும் சார் நீங்க பார்த்ததுக்கும் டிஸப்பியர் ஆனதுக்கும் இடைப்பட்ட செகண்ட்? At this point 20 seconds, but I said it has not disappeared, because even after 1 hour or so, when we are leaving this place, I took one photo just for memory of this entire location. By the time you can see in that photograph, it has become quite dark. That means it is almost after close to the dusk. Sunset. So on the time there is a light, which today morning when I zoomed, I find that it has got a metallic contour around that light. அதை பார்த்து நான் நீங்க காட்டிங்க, அது ஒரு போட்டோஷாப் பண்ண மாதிரி தான் இருக்கு. டக்குனு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நார்மலா நம்ம பார்க்கும்போது அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அது உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோன்றப்ப தப்பா சொல்லக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, தீர விசாரிச்சுதான் ஒரு விஷயத்தை வெளியிடணும்ன்ற எண்ணத்துல நீங்க ஷபீர்ட்ட பேசுறீங்க. ஷபீர் என்ன சொல்றாரு? ஷபீர் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு ஒத்துக்கிறாரு? அவர் சொல்றாரு இது 100% it is unexplained UAP. Okay. That is unidentified aerial phenomena. Yes. And he said there are various types of such objects, and in the beings extraterrestrial beings are highly intelligent. Okay. Like if we are like at LKG level, அவங்க PhD level இருக்காங்க. மனிதன் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானெட்ல. ஆமா. இவ இந்த உங்களும் எங்க வாழ்க்கையை எண்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்ல, உலகமே 100 தடவை எண்ட் பண்ணது பவர் இந்த நம்ம நாட்டு பல ஆர்மிஸ் கண்ட்ரோல்ல இருக்கு, டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஈட்டி அவங்க நோக்கம் என்னன்னா, இது நம்ம இந்த எப்படி ஒரு இவர் சொல்றாரு சபீர் ஹுசேன், அவர் சொல்றாரு இந்த எப்படி ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒரு 2 வயசு குழந்தை எலக்ட்ரிக் பிளக் உள்ள விரல் போட்டது மாதிரி நம்ம இந்த பசங்க நியூக்ளியர் பவர் இதெல்லாம் விளையாடுது, ப்ரிவென்ட் பண்ணது தான் அவங்க ஐடியாவா. So they don't have a hostile takeover intention, அந்த மாதிரி இது இல்ல. சோ அது தப்பா ப்ரிவென்ட் பண்ணனும். இவங்க ஏதோ ஒன்னு பண்றாங்க, ஒரு சயின்டிஸ்ட் சேர்ந்து ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க, அது தப்பா. அது காரணம் தான் அவங்க அந்த சைட்டிங்ஸ் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, you also following UFO அந்த அணு 1947ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அந்த டைம்ல தான் நியூக்ளியர் ரிசர்ச் டெவலப் நடக்குது. அதுல இருந்தா அவங்க கவனம், ஏலியன்ஸோட கவனம் அந்த டைம்ல தான் ஒரு UFO crash also happened in USA. Yes, Roswell. Yes. So that is the beginning of their interest in the planet. Okay. Plus ஒரு 1 year back, இது பாரு அந்த மகாபலிபுரம் தாண்டி அந்த ஹைட்ல ஒரு கிரவுண்ட் நட் ஷேப்ட் ஐவரி கலர்டு கிராஃப்ட் போயிட்டே இருக்கு. ஓகே. திடீர்னு நான் பார்க்கவும் அது என்ன, அது போயிட்டு இருக்கு, அது ஹெலிகாப்டர் இல்ல, பிளைன் இல்ல, எதுவுமே இல்ல. அது பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு சின்ன கிராஃப்ட் லெஃப்ட்டுக்கு போகுது. இப்ப நான் சொன்னேன்ல 90 டிகிரி ஆங்கிள்,
அந்த மதர் கிராஃப்ட்லேருந்து ஒரு சின்ன இது போகுது. அதுவும் இந்த சபீர் ஹுசேன் சொல்றாரு, there have been sightings of a large craft and அதுலேருந்து ரோவர் கிராஃப்ட்ஸ் போகுது. ஓ, எப்படி நம்ம மூணுக்கு இப்போ அனுப்பியிருக்கேன். ஆமா ஆமா அண்ட் ரோவர் தான் நம்ம சந்திரயான்லேருந்து லேண்ட் ஆகும். ஆமா, அந்த மாதிரி இவங்க ஃபிளைட் போறது டைம்ல கூட they can send out rovers. ஓ, பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். ஆமா, அது உங்களுக்கு you don't know that. This all I learned in the last 48 hours. ஓகே. இல்ல இப்போ நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ as a police officer ஒரு காமன் மேனா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் UFO பத்தி. No, we thought it's all science fiction. We have seen movies as children 1980. So நீங்களே ஒரு ஃபிக்ஷனா தான் நினைச்சீங்க, அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி உண்மை இல்லன்னு தான் நினைச்சீங்களா ஃபர்ஸ்ட்? Not conspiracy, I thought it's a fiction, maybe an imagination or a thing, but only when you have a physical, you know, it's a physical encounter when your eye is able to நேர்ல பார்த்து and when you get photographic evidence. You photograph cannot lie. கண்டிப்பா. But இந்த காலத்துல photograph also can lie. ஆமா. But you can verify whether அத நம்ம உண்மை தன்மையை பரிசோதிக்கிறதுக்கான விஷயம் இருக்குல. இப்போ உங்க போட்டோ வந்து இது உண்மையிலேயே எடுத்த போட்டோவா இல்ல ஆர்ட்டிஃபிஷியலா பண்ண போட்டோவான்னு பார்க்கிறதுக்கான டெக்னாலஜிஸ் இப்ப இருக்கு. எனக்கு அது அவசியமே இல்ல. இன்னொன்னு ஆமா, as a former DGP உங்களுக்கு அது அவசியம் இல்ல. former DGP, I am the only person in the planetல 2 times I have suffered known death. ஒன்னு வந்து கடல்ல முங்கி இறந்துட்டேன். Okay. Then I was revived through CPR. Oh. By one present former DGP Anup Jaiswal, who was my then SP trainer in my training period. Okay. அது பிறகு within another few years, within 1.5 years, I was walking in front of former Prime Minister Rajiv Gandhi when world's first human bomb exploded. Wow. Human bomb. So in body la எத்தனை steel pellets shrapnel இருக்கு தெரியுமா? அது இந்த யூஎஃப்ஓட ஆச்சரியமா இருக்கும். 100 ஸ்ட்ராப்னல் பாடியில இருக்கு. ஒரு ஸ்டீல் பெலட்ல இங்கெல்லாம் டச் பண்ணா இருக்கு. அது அடிக்கிற நேரத்துல இட் ஹிட் எனி வைட்டல் ஆர்கன்னா, ஈவன் கண்ணா பிரெயினா, யூ வில் டை வித்தின் செகண்ட்ஸ். நிறைய பேர் அங்க அப்படி இது இறந்து போன ஆளுங்க இருக்காங்க. நீங்க அந்த ஸ்பாட்ல சோ இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். சோ பெரிய எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிலீவர் இன் காட். இந்த 2 நாள் நீங்க படிச்சேன்னு சொன்னீங்கல்ல சார், அதுல நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கும், ஒரு இது இருக்கும். 2 நாள் இது சம்மந்தமா படிக்கிறது, இது சம்மந்தமா பேசுறது, என்ன மாதிரி நிறைய ஆட்களோட உரையாடுறது, மீடியா ஆட்களோட பேசுறது, இதுலேருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் ஸ்டாண்டுக்கும் இப்போ ஏதாவது இதுக்கு முன்னே வந்து நான் நினைச்சேன் தட் மனிதன் மட்டும் தான் ஒன்லி இன்டெலிஜென்ட் கிரியேஷன் நினைச்சேன் ஆஃப் காட். பட் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு கிடைக்கல. எப்படி வேற ஒரு பிளானட்டரி சிஸ்டத்துலேருந்து இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் இருக்கு. அண்ட் அது வந்து என்ன விஸ்வாசத்தை கூட ரீகன்சைல் இன்னும் பண்ணல. அதுக்கு ஒரு டென்ஷன் இருக்கு. அது டேக் டைம் டு ரீகன்சைல். ஓகே. இல்லை இப்போ சொல்றாங்கல்ல சார், இப்போ ஏலியன் இருக்கிறத வந்து ஏன் இவ்வளவு பெரிய சீக்ரெட்டா வச்சிருக்காங்கன்றப்போ, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு ஃபேக் சிஸ்டம் இருக்குல்ல, ஃபேக் சிஸ்டத்தை காலி பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்கிறதுக்கு காரணம் மட்டும்தான். இந்த சபீர் ஹுசேன் சொல்றாரு தட் இவங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம மனிதர்கள் இடையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கொலைக்காரன் இருக்கு, நன்மை இருக்கு. அதே மாதிரி அவங்களோட அவங்க மனிதனோட நல்லதா இருக்காங்க. நிறைய ஸ்பிரிச்சுவலா இருக்காங்களா அவங்க. ஹூ காட் இஸ் ரியலி தே நோ. ஓ, அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியும் கடவுள்னா யார் கடவுள். ஹூ காட் இன் தே ரியலி நோ. அண்ட் தே ரியலி வர்ஷிப் and the thing. So they இவ்ளோ பவர் இருந்துட்டு கூட they are not misusing power. Power corrupts, absolute power corrupts னு சொல்வாங்கல. ஆமா, ஒரு அதிகாரம் வந்துச்சுனா நார்மலா யாரா இருந்தாலும் அது மிஸ்யூஸ் நல்லா உட்கார்ந்திருவீங்க. உங்களுக்கு நல்ல பவர் கொடுத்தா நீங்க வித்தியாசமான ஒரு ஆளா, ஆமா, ஒரு தோரணையோட இருப்போம். கம்ப்ளீட்லி மாறிடும். கண்டிப்பா. அப்ப ஏலியன் இருக்கிறது உண்மைனா நீ நேரா உலகத்து மேல போர் தொடுத்திருக்க வேண்டியதானே. ஏன் அவங்க போர் தொடுக்கலன்னு சொல்றதுக்கான காரணம் நீங்க இதுதான் சொல்றீங்களா? ஏன் அவங்க இன்னொரு வார்க்கான இதுக்கு வரல? இன்னும் நம்மள வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அல்ல, அவங்க இது சபீர் ஹுசேன் சார் their intention is totally peaceful. Okay. அவங்க they have power to even disable warship. Oh. And I read in the last 2 days Japanese fighter pilots, 4-5 I think. Okay. And then one of the thing was disabled and it was falling. Oh. But they stopped that disabling and it recovered. Okay. And so they also try to do things in such a way that doesn't harm. Even they don't want to have a direct encounter. மனிதன் கிட்ட they are not shown any kind of aggression. The 40 எவ்வளவு 70, அதுதான் இப்ப நீங்க 47 னு வச்சிட்டா கூட 70 75 நம்ம நாடுது வயசு. ஆமா, 75 வருஷத்துக்கு மேல ஆகியும் they have not there are cases of some
I asked the Sabir Hussain. I've heard there are lots of cases of alleged abduction. ஓகே So he says abduction as a police officer, you know, is meant for asking for ransom. ஓகே Here, what they are doing is they're taking some people and they try to examine them, find out their biology and to understand. Then they are released. ஓ For the individual, it may be very traumatic. அவன் பயமா இருக்கும். ஆமா So such cases I've read about, heard about before also. Abductions. எடுத்துக்கிறாங்க அப்டக்ஷன் மாதிரி மனிதர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு திரும்ப Yeah, they are dropped back. ஓ You haven't heard of that in your? இல்ல இருந்திருக்கு பட் கேக்குறேன் ஒரு அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு இருக்கு. பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா NABH அக்ரெடிடேஷன் பெற்ற சென்னையின் முதல் ஆயுர்வேத மருத்துவமனை. அழைக்கவும் 91766775.